தொழுகையை விடுறதானங்க ஏதோ சின்ன பாவம் மாதிரி தான், ஏதோ பொய் சொல்ற மாதிரி புறம் சொல்ற மாதிரி தான் தொழுகையை விடக்கூடிய பாவம் இல்லை என்பிருக்கிறவர்களே. தொழுகையை விடுவது குஃபர், தொழுகையை விடுவது அல்லாஹ்வை மறுப்பதற்கு சமம். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக, முனாஃபிக்குகளுக்கு சிரமம் உள்ள தொழுகை என்றால் அது ஸலாத்துல் ஃபஜ்ரும் ஸலாத்துல் இஷாவும். இது முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமமான தொழுகையாகும். وَلَوْ يَعْلَمُونَ مَا فِيهِمَا لَأَتَوْهُمَا وَلَوْ حَبُوًا. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இதனுடைய நன்மைகள் உங்களுக்கு தெரிந்தால், ஃபஜ்ருக்கும் இஷாவிற்கும் ஜமாஅத்துடன் தொழுவதுடைய நன்மையை நீங்கள் அறிந்தால், நீங்கள் தவண்டாவது தொழுகையை நிறைவேற்ற வருவீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் எண்ணுகிறேன், தொழுகையை ஒருவரை தொலை வைக்க சொல்லிவிட்டு சில மக்களை அழைத்துக் கொண்டு எவர்கள் ஜமாஅத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிப்பதற்கு நான் நாடுகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யார் ஜமாஅத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொள்கிறார்களோ அவர்கள் நெருப்பால் எரிக்க தகுதியானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்களையும் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு அவர்கள் வீடுகளை எரிப்பதிலிருந்து நான் தடுத்துக் கொள்கிறேன் என்ன என்று. உங்கள் பிள்ளை ஜமாஅத்தை நிறைவேற்றாமல் வீடுகளிலே தொழுது கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7 வயதை அடைந்தால் தொழப்போக சொல்லுங்கள், 10 வயதை அடைந்தால் அடித்து தொழப்போக சொல்லுங்கள். தொழுவதை ஏவவில்லை என்றால் ஒரு காஃபிரை நீங்கள் வளர்க்கிறீர்கள், ஒரு காஃபிருக்கு நீங்கள் தீனி போடுகிறீர்கள். மார்க்க சட்டம் அப்படித்தான், ஷரீஅத்துடைய தீன் அப்படித்தான். நமக்கு புரியவில்லை. அது நமக்கு என்னங்க தொழுகையை விடாட்டா குஃபுருங்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் குஃபுர் என்று. தொழுகாதவனை ரசூலுல்லாஹ் முஸ்லிம் ஜமாஅத்திலே சேர்க்கவில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் தகுந்த காரணம் இருக்கிறது. அவனுக்கு முடியவில்லை, இயலவில்லை, அல்லது அவனுக்கு புத்தி சரியில்லை, அவனால் முடியவில்லை, அசந்து தூங்கிவிட்டான். அந்த சமயங்களிலே இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறது. முடிந்தும் தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த சட்டம். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்.